எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமாவின் பின்னணி. உட்கட்சி பூசல், மாவட்ட அரசியல் குழப்பங்கள், சீனியர்கள் புறக்கணிப்பு என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். மாற்று முகாம் நோக்கிய நகர்வுக்கு தவக காரணமா? கரூரில் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி? தமிழக அரசியலிலும் அதிமுக வட்டாரத்திலும் அடுத்தடுத்து அரங்கேறி வரும் அதிரடி ராஜினாமா படலங்கள் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. அண்மையில் விராலிமலை தொகுதி எம்.எல்.ஏவும் முன்னாள் அமைச்சருமான சி. விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் தற்போது கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகரை நேரில் சந்தித்த அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்துள்ளார். இந்த அடுத்தடுத்த வெளியேற்றங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு விழுந்த பேரிடியாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சியின் முக்கிய சீனியர் தலைவர்களுக்கும் இடையே நிலவி வந்த உட்கட்சி பூசலின் போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிருப்தி முகாமில் செயல்பட்டு வந்தார். பின்னர் சமரச முயற்சியாக இவருக்கு கட்சியின் பரப்புரை செயலாளர் என்ற மாநில அளவிலான பதவி வழங்கப்பட்டது. இருப்பினும் கரூரில் தனது அரசியல் பிடியை தக்கவைக்க மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும் என்பதில் அவர் பிடிவாதமாக இருந்தார். ஆனால் கட்சி தலைமை இவரை ஓரங்கட்டி கரூர் மாவட்ட பொறுப்பை மாற்றுத் தரப்பினருக்கு வழங்கியதே இந்த அதிருப்திக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முன்னதாக விலகிய சி. விஜயபாஸ்கர் போன்றே எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களும் தலைமை மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைக்கின்றனர். கட்சியின் மிக முக்கிய முடிவுகளில் சீனியர் தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் தலைமை தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் பல வருடங்களாக உழைத்த மூத்த நிர்வாகிகளின் உணர்வுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மதிப்பளிப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த மாரகதம் குமரவேல், எஸ். ஜெயக்குமார், பி. சத்யாபாமா, இசக்கி சுப்பையா ஆகிய 4 முக்கிய முன்னாள் எம்.எல்.ஏக்களும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். அதே பாதையில்தான் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் பயணிக்கவிருக்கிறார் என்ற பலமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்திவிட்டு வரும் வியாழக்கிழமை அவர் அதிகாரப்பூர்வமாக தவிகவில் இணையக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. கரூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் தமிழகத்தில் விரைவில் வரவிருக்கும் 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலோடு கரூரும் இணைந்து மொத்தம் 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் களம் சூடுபிடிக்கும். இது ஒரு மினி பொது தேர்தல் போன்ற பரபரப்பை ஏற்படுத்தும். எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீண்டும் கரூரில் போட்டியிட்டால் அங்கு ஒரு பலப்பரீட்சை களம் உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை. கரூரில் அவருக்கு இருக்கும் நீண்டகால சொந்த செல்வாக்கு, தனிப்பட்ட சமூக வாக்கு வங்கி மற்றும் கட்சி தலைமையால் புறக்கணிக்கப்பட்டார் என்ற அனுதாப அலை அவருக்கு சாதகமாக மாறலாம். மேலும் தவக போன்ற வளர்ந்து வரும் புதிய கட்சியில் அல்லது பலமான கூட்டணியில் களம் இறங்கினால் அது கூடுதல் பலம் சேர்க்கும். கரூரில் திமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கும் வி. செந்தில் பாலாஜியின் தேர்தல் மேலாண்மையையும் திமுகவின் பலமான கட்டமைப்பையும் அவர் எதிர்கொள்ள வேண்டும். மேலும் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் மாற்று சின்னத்தில் போட்டியிடும் போது அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் பிரிவது இவருக்கு பெரும் சவாலாக அமையும். எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வருகையால் கரூரில் திமுக, அதிமுக, தவகவுடன் இதர கட்சிகள் என முக்கோண போட்டி உருவாக வாய்ப்புள்ளது. அவர் தனது சொந்த பலத்தையும் புதிய அலையையும் ஒருங்கிணைத்தால் வெற்றி வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் அதிமுக வாக்குகள் பிரிந்து திமுகவின் கட்டமைப்பு வலுவாக இருந்தால் அங்கு கடுமையான இழுபறி நீடிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதோடு தவகவின் மாற்று அரசியல் முழக்கம், திமுகவின் கடுமையான தேர்தல் களப்பணி போன்றவற்றை கடந்து எம்.ஆர். விஜயபாஸ்கரை அதிமுக சார்பில் தேர்ந்தெடுத்த கரூர் வாக்காளர்கள் அவரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி எழுகிறது. கரூர் மக்களின் மைண்ட் வாய்ஸ் எப்போதும் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாகவே இருக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை.